ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு விதமா பேசுறவன் தான் அக்மார்க் சங்கீஸ். அப்படிதான் இவனுங்க புனித நதின்னு சொல்ற யமுனை ஆறு விஷயத்துல பல பொய்களை சொல்லிருக்காங்க. அதாவது 2019 ஜான்வரியில என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 18 மாசத்துல யமுனை ஆத்தோட தண்ணியை நீங்க குடிக்கலாம் அப்படின்னு உருட்டினாரு நிதின் கட்காரி. இதுக்காக 4500 கோடி நிதிய வேற ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா அடுத்த 2023 மார்ச் மாசத்துல, அதாவது சரியா 50 மாசம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, யமுனை ஆறு வரையறுக்கப்பட்ட அளவு தாண்டி ரொம்பவே மாசடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்பயாவது ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பயும் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் 61 மாசம் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 2024ல என்ன சொன்னாங்கன்னா, யமுனை ஆத்துல மாசு அதிகமா இருக்கிற காரணத்தினால நீர் சுத்திகரிப்பு நிலையமே அவங்களோட செயலாக்க திறனை குறைக்கணும்னு சொல்லிருக்கானுங்க. ஒவ்வொரு தடவையும் இதுக்காக ஒதுக்குன காசு எங்க போச்சுன்னு கேட்டா அத கணக்கே காமிக்கல. புனிதம் புனிதம்னு சொல்றதெல்லாம் இவனுங்க கீழ்த்தரமா சம்பாதிக்கிறதுக்காக தானே தவிர இந்த பாஜகவுக்கும் சங்கிங்களுக்கும் உண்மையாவுமே ஒரு எழவு பற்றும் கிடையாது.